சுவாமியே சரணமையப்பா. சாமி, சபரிமலைக்கு மாலை போட்டிருக்க நாங்க சோப்பு போட்டு குளிக்கலாமா, ஷாம்பு தேய்ச்சி தலை குளிக்கலாமா, தாடி ட்ரிம் பண்ணலாமான்னு ஏகப்பட்ட பேர் இந்த கேள்விகளை கேட்குறீங்க. வருஷம் வருஷம் இதுக்கான பதிலை நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். கண்டிப்பாக இது எதுவுமே செய்யக்கூடாது சாமி. இதுதான் நம்மளோட பெரியவங்க நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்க விஷயங்கள். ஆனா நடைமுறைன்னு ஒண்ணு இருக்கு. என்ன நடைமுறை? இப்போ ஒரு பெரிய காவல்துறை அதிகாரியா இருக்காருன்னு வைங்களேன், அவர் மாலை போடும்போது அவர் டெய்லி ஷேவ் பண்ணலன்னா அந்த விஷயத்த அவரோட மேல் அதிகாரியும் ஒத்துக்க மாட்டாங்க. சரி, மற்றவங்களை எதுக்கு, நீங்க என்னையே எடுத்துக்கங்களேன். நானே ஒரு நடிகன், இன்னைக்கு நானே சோப் போட்டெல்லாம் கழுவல, ஆனா நாளைக்கு எனக்கு படப்பிடிப்பு இருக்கு. இந்த படப்பிடிப்பு அப்ப எனக்கு மூஞ்சில ஏகப்பட்ட மேக்கப் போடுவாங்க, அது எல்லாமே கெமிக்கல். இது முடிஞ்ச உடனே சோப்பு போட்டு நான் மூஞ்ச கழுவாட்டி என்னோட முகம் நார்மலுக்கு வராது, எனக்கு ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, தொழில் சார்ந்து நீங்க இது எல்லாம் பண்ணீங்கன்னா அது தப்பு கிடையாது. டெய்லி காலைல சோப்புல குளிச்சுக்கிட்டு ஷாம்பு போட்டுக்கிட்டு ஷேவ் பண்ணிட்டு ட்ரிம்மா கிளம்பி போறதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது சாமி. நம்ம இப்படிதான் இருக்கணும். ஆனா நம்மளுக்கு ஷூட்டிங் வர அன்னைக்கு நம்ம அதை பயன்படுத்திக்கிறது எந்த வித தவறும் கிடையாது. சோ ஐயப்பன் உங்களுக்கு என்ன சொல்றாரு? என்கிட்ட உன்னோட மனசாட்சிக்கு பயந்து நீ கரெக்டா இருக்கிற வரைக்கும் நான் எல்லா விதத்திலயுமே நீ நானாகவும் நான் நீயாகவும் இருப்போம் அப்படிங்கிறது தான் ஐயப்பனோட தத்துவம். சோ சோப்பு, சீப்பு, எதுவுமே நம்ம அன்னைக்கு சனீஸ்வரனுக்கு ஒரு கதை சொன்னோம்ல, சனீஸ்வரன் முன்னாடி நம்ம ஐயப்பன் என்ன சொல்லியிருக்காரு? என்னோட பக்தர்கள் எல்லாமே முழுக்க முழுக்க சன்னியாசி மாதிரி எந்தவித ஆடை ஆபரண அலங்காரமும் இல்லாம இருப்பாங்கிறதான சொல்லியிருக்காரு. சோ அதுதான் ஆக்சுவல் தத்துவம். ஆனா தொழில் ரீதியாக வரும்போது மட்டும் இங்க நீங்க பயப்பட வேண்டியது ஐயப்பனுக்கு கூட இல்ல, உங்களோட மனசாட்சிக்கு மட்டும் நீங்க பயந்து கரெக்டா இந்த விஷயத்தை கடைபிடிச்சீங்கன்னா எல்லாமே ஐயப்பனுக்கு தெரியும். இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னன்னா, நம்ம அந்த ஆடை ஆபரணங்கள் எக்ஸ்ட்ராவா சோப்பு போட்டுக்கிறது, நறுமணங்கள் போட்டுக்கிறது, பார்க்க ட்ரிம்மா இருக்கும்போது அடுத்தவங்களுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் வசீகரமா தெரிஞ்சு அங்க ஏதாவது நம்மளோட மனத்துல என்ன சிதறல்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதுவும் ஒரு பெரிய காரணம் அவங்க சொல்லியிருக்கிறது. சோ இது எல்லாமே நீங்க மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க. உங்க தொழிலுக்கு தேவையான விஷயத்த நிம்மதியா செஞ்சுட்டு போயிட்டே இருங்க சாமி. எல்லா விதத்திலையும் ஐயப்பன் உங்க கூடவே இருப்பார். சுவாமியே சரணம் ஐயப்பா.